வணக்கம் தீபிகா. அதாவது கொடைக்கானல் என்பது கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வந்து தங்குவதற்கு வசதியாக பல இடங்களில், குறிப்பாக நகர்ப்பகுதியில் மற்றும் கிராம பகுதிகளில் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளது. இவை சிலவற்றை மிகவும் அரசாங்கத்தின் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டு வருவதால் அதனை அனைத்தையும் கணக்கெடுக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த வாரம் மாவட்ட நிர்வாகமானது இது போன்று அனுமதியின்றி கட்டப்பட்ட தங்கும் விடுதிகளை பற்றி புகார் அளிப்பதற்கு கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிவித்திருந்த நிலையில் தற்போது வரை 600க்கு மேற்பட்ட தங்கும் விடுதிகள் கணக்கெடுப்பு வைத்து உள்ளனர். அதே போல் 300க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகளுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அது முதற்கட்டமாக இன்றிலிருந்து முறையான அனுமதியின்றி விதிமுறைகளுக்கு மீறி கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதிகள் சீல் வைக்க ஆரம்பித்துள்ளனர். இன்று 2 கட்டிடங்களுக்கு சீல் வைத்துள்ளனர். மேலும் முறையான அனுமதி பெற்று இருந்தாலும் ஃபார்ம் டி என்ற விண்ணப்பத்தை வருவாய் அதிகாரியிடமிருந்து பெற்று அதனை சரிபார்த்து மீண்டும் அனுமதி பெற வேண்டும் என்பது வருவாய்த்துறையினர் கூறியுள்ளனர். மேலும் இன்றிலிருந்து இந்த சீல் வைக்கும் மற்றும் நோட்டீஸ் கொடுக்கும் பணியானது தொடர்ந்த நிலையில் வருவாய்த்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் காவல்துறை உதவியுடன் ஒவ்வொரு தங்கும் விடுதிக்கும் நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தீபிகா.